பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் ஆபகுக் 3 அதிகாரம் 19 வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான வேத வசனத்தை இன்றைய தினத்திலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று நாம் அநேக வசனங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் மோசே சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் என்று சொல்கிறார். தாவீது ராஜா என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்கிறார். இப்படியாக அநேக இடங்கள் நாம் பார்க்கிறோம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவன் என்று நாம் என்ற பலத்தை பற்றி நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரை கர்த்தராகிய ஆண்டவர் தன் பலன் என்று நினைக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், அவர் மான்களின் கால்களை போலாக்கி, அவ்வளவு உறுதியான கால்களை போலாக்கி நம்மை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உயரமான ஸ்தலங்கள் மீன்ஸ் மலைகளிலும் குன்றுகளிலும் அப்படி மான்கள் அந்த இடங்களில் கூட அதனுடைய கால்கள் அவ்வளோ உறுதியாக நிற்குமாம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளையும் நாம் அவரை நம்முடைய பலனாக கொண்டோமானால் அவர் நம்மளையும் அவ்வளோ உறுதியாக நம்முடைய குன்றுகளிலும் மலைகள் என்றால் அவ்வளோ உயரமான இடங்களில் வைத்து அழகு பார்க்க அவர் வல்ல தேவனாய் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வழி நடத்துகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தன்னுடைய பலனாக கொண்டு காத்துக்கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். எத்தனை துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் அவர் நம்முடைய கால்களை அவர் உறுதிப்படுத்தி உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை அவர் நடக்க பண்ணுவார். தேவன் தாமே இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.